ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்தியன் மார்க்கெட்டை ரூல் பண்ணுறதே ஜாப்பனீஸ் ஸ்கூட்டர் தான். ஆக்டிவா, அக்சஸ், யமகாவில் இருக்கக்கூடிய ரே இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் இருக்குது. பட் ஈவி ஸ்கூட்டரில் ஜாப்பனீஸ் பிராண்டில் ஒரு ஈவி ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என் கூட இருக்கக்கூடிய ப்ராடக்டை தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். எஸ், சுசுக்கியோட அக்சஸ் ஈவி தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. இப்போ நிறைய காம்படிஷன் நிறைஞ்சதாக மாறிடுச்சு இந்த ஈவி மார்க்கெட் அப்படிங்கிறது. ஜாப்பனீஸ் ஸ்கூட்டரான இந்த ஆக்சஸ் ஈவி அந்த காம்படிட்டரை விட பெஸ்ட்டாக இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஆர் சுசுகி திருச்சி. அவங்க தான் நமக்கு இந்த ஸ்கூட்டர் ரிவ்யூக்காக வந்து வழங்கியிருக்காங்க. நீங்கள் யாராவது திருச்சியை சுற்றி உள்ள பகுதிகளிலேருந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சுசுகி ப்ராடக்ட் வாங்குறதா இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் டிஸ்பிளே தெரியக்கூடிய எஸ்ஆர் சுசுகியை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இந்த அக்சஸ் ஈவி விஷயத்துக்கு வருவோம். ஃபஸ்ட்டு டிசைனில் இருந்தே ஆரம்பிப்போமா. நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பாரத் மொபிலிட்டியில் வந்து டெல்லி ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அதையுமே வாக்குறோன்னு தமிழில் ஃபஸ்ட்டு பண்ணது நம்ம தான். அதையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதுலேயே டிசைனை பற்றி நிறைய விஷயங்களை வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பேசியிருந்தோம் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். அக்சஸ் ஈவி அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஞாபகம் வருது என்னவாக இருக்கும்னா, அக்சஸில் ஒரு ஈவி மாடலா, டிசைன் பார்க்குறதுக்கு இந்த அக்சஸ் மாதிரியே இருக்கும், ஒரு ரெட்ரோ டிசைன்லேயே இருக்குமோ அப்படின்னு நீங்கள் வந்து எதிர்பார்ப்பீங்க. பட் முற்றிலும் இந்த அக்சஸ் ஈவி பார்த்தீங்க அப்படின்னா டிசைனில் வேறுபட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த மாதிரியான ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு வராமல் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அக்சஸில் ஒரு ஈவி வெர்ஷனை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் பேசக்கூடிய ஒரு பொருளாக அந்த ஸ்கூட்டர் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனிவே, இது ஒரு டிசைன் விஷயத்துக்கு வருவோம். எல்லாமே வந்து ஃபைபர் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் எல்லா இடங்கள்லையும் வந்து பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஈவி ஸ்கூட்டர் அப்படின்னாலே மோஸ்ட்லி இந்த ஃபைபர் மெட்டீரியல் தான் வந்து கொடுக்குறாங்க. காரணம் என்ன அப்படின்னா வெயிட்டை குறைச்சாதான் அவங்களால ரேஞ்சையும் வேகத்தையும் அதிகப்படுத்த முடியும். இது வந்து ஃபைபரில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. 4 விதமான கலர் ஆப்ஷனில் நீங்கள் இந்த ஸ்கூட்டரை வந்து வாங்கலாம். ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு எல்இடி ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக மேலே வைசர் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எல்இடி டிஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து இருக்குது. இண்டிகேட்டர் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து எல்இடி தான். ஹெட்லைட்டு, டெய்லைட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சைட் ப்ரொஃபைலில் இந்த ஸ்கூட்டரை வந்து பார்க்கலாம். ரொம்ப லென்த்தான ஒரு ஸ்கூட்டராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நான் எனக்கு சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது எனக்கு கைனட்டிக் ஹோண்டாவை ஞாபகப்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா லென்த்தான ஒரு ஸ்கூட்டராக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். சீட்டுமே பார்க்கலாம், எவ்வளோ லென்த்தான ஒரு சீட் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த வெஹிக்கிளோட டைமென்ஷன் நீங்கள் வந்து இப்போ டிஸ்பிளே வந்து பார்ப்பீங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த்தை பொறுத்த வரைக்கும் 1860 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. அகலம் 715 mm, ஹைட்டு 1135 mm, வீல் பேஸ் 1305 mm, கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 765 mm சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் 5.8. எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் ரைடருக்கு இது நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் இருக்கும். பட் இந்த சீட்டு வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குங்க. கொஞ்சம் குறுகி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இப்போ நீங்கள் எப்படி நான் உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது நான் இன்னுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஷார்ட் ரைடராக இருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாகவே இருக்கும். இந்த ஃபூட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த இடத்துல தொடையில் இடிக்குது. பட் நம்ம இவ்வளோ தூரம் டேர்ன் பண்ண மாட்டோம். இந்த லெவலில் தான் மேக்ஸிமம் டேர்ன் பண்ணுவோம். அப்படின்னும் போது ஓகே. பட் ஆனால் இந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் மேலே ரைஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நான் இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா நான் இப்போ இதில் வந்து என்னோட கேமரா பேக் வச்சு நான் கேரி பண்ணேன். அதுவுமே வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு இதில் வைக்கிறதுக்கு. பட் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம அக்சஸோ இல்லை ஆக்டிவா மாதிரி லெக் ரூம்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து ஒரு மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோன் சார்ஜ் போடணும் அப்படின்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை சார்ஜ் போடுறதுக்கான ஏசி சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டராக தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் சீட் வந்து நல்லா குஷனிங் இருக்குது, நல்ல லென்த்தான சீட்டாக இருக்குது. வீட்டில் லேடிஸ் ஒன் சைடாக உட்காரனாலும் நல்லா கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்கூட்டரில் உட்கார முடியும். பிடிச்சிக்கிறதுக்கு பேக் ரெஸ்ட்டுமே இதில் இருக்கிற மாதிரி இந்த வடிவமைச்சிருக்காங்க. எனிவே, இதான் வெஹிக்கிளோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் இந்த ஸ்கூட்டரை அக்சஸ் ஈவி மாதிரியே உருவாக்கியிருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஐ மீன் அக்சஸ் மாதிரியே ஒரு ஈவி வெர்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 inches இருக்கக்கூடிய ஒரு கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸோ இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம். பட் பகல் நேரங்களையும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கிளஸ்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். மேபி கேமராவில் உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்குன்னு தெரியல, பட் பகல் நேரங்களையும் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு கிளஸ்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பேட்டரியோட கெப்பாசிட்டி, ரேஞ்சு இதெல்லாம் வந்து உங்களால் பார்க்க முடியும், ஸ்பீடு இதெல்லாம் வந்து பார்க்க முடியும். 2 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈகோ, அதுக்கப்புறம் ரைட் அப்படின்னு சொல்லி 2 விதமான ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்விட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து இந்த மோட்டாருக்கான ஸ்கில் ஸ்விட்ச் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹசார் ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அப்புறம் ரைடிங் மோட்ஸ்க்கான ஸ்விட்ச் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் லைட்ஸ்க்கான கண்ட்ரோலு, ஹை பீம், லோ பீமு, இண்டிகேட்டர், ஹாரனுக்கான கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா கிம்மிக்கான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். உதாரணத்துக்கு கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், க்ரூஸ் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதே மாதிரி ரிவர்ஸ் மோடாக இருக்கட்டும், வேறு என்ன சொல்லலாம், இப்போ இருக்கக்கூடிய நிறைய ஈவி ஸ்கூட்டரில் நம்ம பார்க்குற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இந்த ப்ளூடூத்து, க்ரூஸ் கண்ட்ரோலு, ரிவர்ஸ் மோடு, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் இந்த மாதிரியான ஃபீச்சர்லாம் வந்து இருக்குது. பட் அதெல்லாம் இதில் கொடுக்கவே இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லுவேன். மேபி இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னையை பொறுத்தவரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள் எப்போவுமே ஃபீச்சர்ஸ் கான்சன்ட்ரேட்டடாக வந்து இருக்க மாட்டாங்க. நாட் ஓன்லி ஸ்கூட்டர்ஸ், காரையுமே நான் வந்து குறிப்பிட்றேன். அவங்க ஃபீச்சர் ஓரியன்டாக வந்து ப்ராடக்ட் வந்து உருவாக்க மாட்டாங்க. ரிலையபிலிட்டி ஓரியன்டாக தான் வந்து ப்ராடக்ட் வந்து உருவாக்குவாங்க. அதனால இதெல்லாம் கட் பண்ணிட்டாங்களா, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள். மெயினாக ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தேவைப்படக்கூடியது பூட் ஸ்பேஸ் தான். ஏன்னா நிறைய பேர் இப்போ பூட் ஸ்பேஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கம்மியாக தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக இருக்கிற அக்சஸை காட்டிலும் இது வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஹாஃப் ஹெல்மெட் வேணால் இதுக்குள்ளே வந்து வைக்கலாம். பட் மேபி இந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் பக்காவாக பண்ணி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம். இது அப்படியே நின்றுச்சு பாருங்களேன். ஸோ திருப்பி இப்படி ஒரு தடவை பண்ணிவிட்டு விட்டால் தான் இது வந்து எடுக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்கூட்டரில் இப்படி ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும், ஒரு கையில் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இதை அப்படியே விட்டிங்கன்னா சீட் வந்து லாக் ஆகிக்குது. திரும்பி ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சீட் வந்து க்ளோஸ் ஆகிக்குது. ஸோ எனிவே இந்த வெஹிக்கிளோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பேனல் கேப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ப்ராடக்டாக குவாலிட்டியாக தான் இந்த ஸ்கூட்டர் வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ அதே மாதிரி கீயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரிமோட் கீ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சுசுக்கி கீ பார்க்கும்போது எனக்கு வந்து என்னோடய காரோட கீயை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதில் வந்து ஃபைன் மைண்ட் வெஹிக்கிள், ஸோ அதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பவர் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கீலெஸ்ஸாக தான் வந்து உருவாக்கியிருக்காங்க இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஆக்டிவாவில் வந்து இந்த எட் ஸ்மார்ட் அப்படின்னு ஒரு வேரியன்ட் இருக்கும்ல, அது மாதிரியே இதை வந்து குறிப்பிடலாம். ஸோ இதை நீங்கள் பேக்கெட்டில் இருந்தாலே போதும். இதில் கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் ஃபங்க்ஷன் இருக்கக்கூடிய ஒரு நாப் வந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமாக நீங்கள் லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து ஆன் ஆகிடும். அதே விஷயத்தை ப்ரெஸ் பண்ணி பின்னாடி ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூட்டர் வந்து இந்த பூட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதே சைடில் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சைட் லாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு மல்டி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி இதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ கீலெஸ்ஸாக தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அப்படியே நம்ம இந்த வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு வருவோம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் சரி உங்களுக்கு வந்து R12 வீல்ஸ் தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனும், ரியரில் 100/80 செக்ஷன் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அலாய் வீல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு கன் மெட்டல் அலாய் வீல் மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்காங்க. பிரேக் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கு, ரியரில் ட்ரம் பிரேக்கு. ஸோ இது வந்து கம்பைன் சிபிஎஸோடு இருக்கக்கூடிய மாடல் தான் இது. பின்னாடி வந்து ட்ரம் தான் கொடுக்குறாங்க, டிஸ்க் பிரேக் வந்து கிடையாது. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனு, ரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் ஆம் இருக்கக்கூடிய காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிரைவில் ஓட்டி பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ஸ்கூட்டருக்கு முக்கியமான விஷயமே வந்து பேட்ரி மோட்டாராக தான் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு மிட் டிரைவ் மோட்டார், பெல் டிரைவில் இயங்குற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஹப் மோட்டார் கிடையாது. ஸோ ஹப் மோட்டாரோட நெகட்டிவ் பற்றிலாம் நம்ம நிறைய இடங்களில் வந்து பேசியிருக்கோம். மிட் டிரைவ் மோட்டாருங்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். இந்த மோட்டார் அதிகபட்சமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா 4.1 kWh பவர், 15 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட பயன்படுத்தியிருக்க பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா LFP பேட்டரி வந்து பயன்படுத்திருக்காங்க. லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்தியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம் இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அதிக சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் சார்ஜ் பண்ணி பயன்படுத்தவும் முடியும். அவ்வளோ சீக்கிரம் பேட்டரி பஞ்சாயத்து வராது அப்படின்னு சொல்லுவேன் இதில் பயன்படுத்தியிருக்க பேட்டரியை பொறுத்த வரைக்கும். 3.1 kWh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுங்கிறது இவங்க கிளைம் பண்ணக்கூடியது 90 km. அதுதான் கொஞ்சம் இடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய காம்படிட்டர், ஏன் அண்டர் 1 lakhல வாங்கக்கூடிய நிறைய ஸ்கூட்டர்லேயே வந்து 120, 115 ரேஞ்சு இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்க்குறோம். பட் இது 90 தான்.
அவங்க கிளைம் பண்ணக்கூடியது. அப்படி பார்க்கும்போது ஒரு 10% 20% குறையுது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 70 ஒரு 80 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதோட ப்ரைஸிங்க்கு இவங்க சொல்லக்கூடிய இந்த ரேஞ்ச் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ போர்ட்டபிள் சார்ஜரில் 0 to 100 நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது 6 மணி நேரம் உங்களுக்கு சார்ஜ் ஆகும். இதே 0 to 80 பண்ணுறீங்க அப்படின்னா 4.5 மணி நேரத்தில் உங்களுக்கு சார்ஜ் ஆயிரும். நான் சொன்ன மாதிரியே இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மூலியமாக 0 to 100 சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 2.25 மணி நேரத்தில் வந்து சார்ஜ் ஆகும். 0 to 80 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.25 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறது இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே வீலர்ஸ், நம்ம வந்து பைக்கில் ஓட்டி பார்ப்போம். சிட்டிக்குள்ளே தான் வந்து ஓட்ட போகிறோம். ஈகோ மோடில் வந்து வச்சுருக்கோம். நம்ம அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். நல்லா கிளியரான நல்ல தெளிவாக தெரிகிற வகையில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும். ஈகோ மோடில் கிராஜுவலாக இருக்குது பர்ஃபார்மன்ஸு. இது கொஞ்சம் இந்த பள்ளமேடு இருக்கிற ஏரியா தான் இது. ஆனால் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குங்க. பெருசாக தூக்கி போடல, நல்ல சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும். ரொம்ப பள்ளமேடான பகுதிகளை விட்டாலும் சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது. அதேமாரி பேனல் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்குது. எதுலேயும் விடும்போது ரொம்ப அந்த ரேட்டல் நாய்ஸ்லாம் வந்து கேட்கல. அந்த ரேட்டல் நாய்ஸ் இல்லாத வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈகோ மோடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லீனியருங்க. பட் ஓகே, சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். ரொம்ப அக்ரெசிவாலாம் இல்லை ஈகோ மோடில். ஈகோ மோடில் எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்கூல் ஜோன் தான். இங்கிட்டு இந்த சைடு கொஞ்சம் பசங்க இல்லை. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஈகோவில் எவ்வளோ போகுதுன்னு காமிக்கிறேன். பார்க்கலாம். 50 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ ஒரு 55 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் ஈகோ மோடில் வந்து போக முடியுது. 55 56 அந்த ரேஞ்சில் வரைக்கும் போக முடியுது. பிரேக்கிங் நல்லா பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து ரன்னிங்லேயே ஸ்போர்ட்ஸ் மோட் மாற்ற முடியுதான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இது ஸ்போர்ட்ஸ் மோட் கிடையாது, ரைடு ஏ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் இதில் கொஞ்சம் த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் வந்து பெட்டராக இருக்குது. ஸோ இதில் நல்ல த்ராட்டல் ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது அந்த ஈகோ மோடில் வச்சே வந்து ட்ரைவ் பண்ணலாம். அதை தாண்டி நமக்கு பவர் வேணும் அப்படின்னா வேணால் நம்ம மித்த மோடுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ண முடியும். நம்ம இப்போ இங்கே கொஞ்சம் த்ராட்டல் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது. எவ்வளோ ஸ்பீட் போகுதுன்னு பார்ப்போம். 65. ஸோ 69 வரைக்கும் வந்துச்சு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி பண்ணுதுங்க. ரொம்ப அக்ரெசிவாக ஒரு ஈவி ஸ்கூட்டர்னாலே அந்த டார்க் இருக்கும் பார்த்தீங்களா, சரன்னு பிடிச்சி நம்மளை வந்து பின்னாடி தள்ளும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப லீனியராக வந்து டெலிவரி பண்ணுது. ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஓட்டிட்டு நீங்கள் ஒரு ஈவிக்குள்ளே வரீங்க அப்படின்னா ஈஸியாக ஓட்டுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில ஸ்கூட்டர்ஸ், நான் ஈவி ஸ்கூட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டியிருக்கேன், சிறுக்குன்னு இழுத்துக்கிட்டே கிடக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கடுப்பாக வரும். லைட்டாக ஆக்சிடென்ட் கூட சர்ரு நம்மளை பின்னாடி பிடிச்சி இழுக்கும். ஓட்ட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இது ரொம்ப லீனியராக டெலிவரி பண்ணுற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சிட்டி யூஸுக்கு இந்த ஓகே, இந்த பவர் டெலிவரி வந்து ஓகே அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் நீங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவான பர்ஃபார்மன்ஸ் விரும்பக்கூடிய நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து பிடிக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 70 வரைக்கும் வேகம் வந்து வர முடியுது. என்னோடய ஹைட் அண்ட் என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 95 kg. ஸோ என்னோடய வெயிட்டுக்கு தான் நீங்கள் இந்த போகிற வேகமும் இந்த பர்ஃபார்மன்ஸு இந்த ஆக்சலரேஷன் எல்லாமே வந்து பார்க்குறீங்க. எப்போவுமே ஜாப்பனீஸ் கம்பெனிஸ் வந்து ரிலையபிலிட்டியில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஆட்களாக வந்து இருப்பாங்க. ஜாப்பனீஸ் நிறுவனங்களை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே ரொம்ப ரிலையபிளான ஒரு ப்ராடக்டாக இருக்கணும். நம்ம ஆக்சஸே நம்ம பார்க்குறோம்ல சுசுக்கியில். ஸோ ரொம்ப ரிலையபிலிட்டியில் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மோட்டார் வந்து லாங் லைஃப் வரணும் அப்படிங்கிற காரணத்துக்காகவும், ரெண்டாவது எல்எஃப்டி பேட்டரி அப்படிங்கிறனால குறைஞ்சது ஒரு 1 லட்சம் கிலோமீட்டர் இந்த வண்டி எந்த ஒரு பிரச்சனையும் செலவும் வைக்காமல் ஓடுற வகையில் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே வந்து மினிமலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் ரிலையபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும். நிறைய ஈவி ஸ்கூட்டரில் பிரேக் அப்ளை பண்ண உடனே மோட்டார் வந்து கட் ஆயிரும்.
கட் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேர்னிங்லாம் இப்படி திருப்புறோம்னு வச்சுங்களேன், அப்போ நம்ம மோஸ்ட்லி ஸ்கூட்டரில் என்ன பண்ணுவோம், பாதி பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வந்து திருப்புவோம். அப்போ இந்த மாதிரி மோட்டார் கட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஒரு ட்ராக்ஷனே வந்து கிடைக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக்கே அப்படி அழுத்தி பிடிச்சாலுமே பாருங்கள், நான் பிரேக் பிடிச்சிக்கிட்டே ஆக்சிலேட்டர் கொடுக்குறேன், வண்டி போகுது பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ஈவி ஓட்டுற ஃபீலை தாண்டி, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு பெட்ரோல் பைக்கை ஓட்டுற ஒரு கான்ஃபிடென்ட்டை வந்து கொடுக்குது. ஒரு பெட்ரோல் பைக் நம்ம ஓட்டினா எந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் நமக்கு இருக்குமோ அதே மாதிரி வந்து இது இருக்குதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா, இதோட விலை எவ்வளவு அப்படிங்க தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. இதோட விலை சொல்லட்டுங்களா? 1,92,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் விலையில் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆன்ரோடு காஸ்ட்டு இதோட ஒரு 10,000 கூட வருது. 2,02,000 ரூபா பக்கம் பார்த்தீங்கன்னா இதோட ஆன்ரோடு காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வருது. இது கேட்கும்போது நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? ஸோ இப்போ 2026 சொல்லணும் அப்படின்னா ஈவி மார்க்கெட் பெருசாக வளர்ந்துருச்சு. அஃபோர்டபுள் ஈவி ஸ்கூட்டர்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். எனிவே இது ப்ரைஸிங் வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி அதிகமான ப்ரைஸிங்கில் நம்ம ஏத்தரு இந்த மாதிரியான வெஹிக்கிள்லாம் வந்து பார்த்தோம். ஓலாவோட S1 ப்ரோலாம் வந்து பார்க்கும்போது 160 170 போது நம்ம ரொம்ப ஷாக் ஆனோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஃபோர்டபுள் ரேஞ்சை கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா பிராண்டும் உள்ளே வந்துட்டாங்க. பட் இப்போ தான் ஜாப்பனீஸ் மேனுஃபேக்சர் இந்த ஈவி மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராடக்ட்ஸாக தான் இதெல்லாம் வந்து நம்மளால் பார்க்க முடியுது. எனிவே இன்னும் நாட்கள் போக போக ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள்கிட்ட இருந்து அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சுசுகி கிட்ட இருந்தும் அஃபோர்டபுள் ப்ரைஸ் ரேஞ்சில் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூட்டர்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ப்ரைஸுக்கு தகுந்த பாசிட்டிவான இந்த விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பில்டு குவாலிட்டி, நல்ல பில்டில் வந்து இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். குவாலிட்டியாக பில்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதே மாதிரி அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், இந்த ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு தகுந்த மாதிரி ரொம்ப சூப்பராக வந்து உருவாக்கியிருக்காங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு சரக்கு புறக்குன்னு இழுக்கிற மாதிரிலாம் இந்த வண்டி இல்லைங்க. நார்மலாக ஒரு பெட்ரோல் வண்டி ஓட்டினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ஈவி வண்டி ஓட்டுறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பவர் லீனியராக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக அது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாரண்டியை குறிப்பிடலாம். ஸோ 7 வருஷம் 80,000 கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா வாரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் இதோட LFP பேட்டரி தான். அதுவுமே ஒரு பாசிட்டிவான சைடுன்னு சொல்லுவேன். LFP பேட்டரி கொடுத்துருக்கனால அதிக சைக்கிள்ஸ் நம்மளால் சார்ஜ் பண்ணி இதை பயன்படுத்தவும் முடியும். ஸோ இதெல்லாம் இந்த வெஹிக்கிளோட பாசிட்டிவான சைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட ப்ரோஸ்லாம் இருக்கட்டும்பா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு தான் நீங்கள் வந்து கேட்பீங்க. முதல் விஷயமே விலை தான். இந்த விலைக்கு இப்போ காம்படிட்டரில் நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச். ஸோ 90 கிலோமீட்டர் அவங்க சொல்லக்கூடிய கிளைமிங் ரேஞ்சுங்கிறது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ரொம்பவே கம்மி அப்படின்னு வந்து சொல்லலாம். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டாலர் ரைடர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இது வந்து செட் ஆகலை. ஸோ என்னோடய ஹைட்டுக்கே வந்து காலை ரொம்ப மேலே தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ஷார்ட் ரைடருக்கு மேபி ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த கிமிக் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வந்து கிடையாது. ஸோ இப்போ நிறைய ஸ்கூட்டரில் ஹில் ஹோல்டு, க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம். அதெல்லாம் இந்த ஸ்கூட்டரில் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இதுதான். அதே மாதிரி ஸ்டோரேஜை வந்து குறிப்பிடலாம். ஸ்டோரேஜ் வந்து கம்மியாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஸ்கூட்டரில் நான் நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் பிடிச்சிருக்கா, இந்த ப்ரைஸுக்கு ஓகேவா, என்ன ஏதுங்கிற எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வேறு ஏதாவது ஸ்கூட்டரோட இந்த ஸ்கூட்டரை கம்பேர் பண்ணுமா, ஏதாவது கம்பேரிஷன் வேணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.